மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் தற்போது சந்தித்திருக்கிறார். அமைச்சரிடம் கோரிக்கையையும் வைத்திருக்கிறார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி.ஆர். பாட்டீலை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தற்போது சந்தித்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேகதாதுவில் கர்நாடக அணை கட்ட அனுமதி வழங்கக்கூடாது என துரைமுருகன் தற்போது மத்திய நீர்வளத்துறை அமைச்சரிடம் கோரிக்கையை வைத்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்ட அனுமதி வழங்கக்கூடாது என்ற கோரிக்கையை மத்திய நீர்வளத்துறை அமைச்சரிடம் தற்போது தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கோரியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாரி கார்த்திக், முழு விவரம். வணக்கம். காவிரி நீர் பங்கீடு மற்றும் மேகதாது அணை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி.ஆர். பாட்டீலை தற்போது தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் டெல்லியில் சந்தித்து வருகிறார். மத்திய நீர்வளத்துறையின் அமைச்சர் அலுவலகத்தில் தற்போது இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு நீர்வளத்துறை செயலர் மாணிக்க வாசகன், அதே போல காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன், தமிழ்நாடு அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி விஜயன் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். மத்திய நீர்வளத்துறை அமைச்சருடனான இந்த சந்திப்பின் போது உச்சநீதிமன்றம் உத்தரவின்படி காவிரியில் தடையின்றி தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்றும் கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதே போல மேகதாதுவில் அணை கட்ட அனுமதி வழங்கக்கூடாது என்றும் முல்லை பெரியாறு அணை பகுதியில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள கேரள அரசு தடையாக இருப்பதாகவும் மத்திய அரசிடம் தற்போது தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கிட வேண்டும் என்று இந்த 3 கோரிக்கைகளை முன்வைத்து மனு அளித்திருக்கிறார் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர். குறிப்பாக இந்த மேகதாதுவில் அணை கட்டும் பட்சத்தில் கிட்டத்தட்ட 11 மாவட்டங்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாகும். அதே போல 25 மாவட்டங்களுக்கு மேலாக குடிநீர் ஆதாரமாகவும் தற்போது காவிரி நீர் தான் இருக்கிறது. எனவே மேகதாதுவின் அணை கட்டினால் தமிழகத்துக்கு தண்ணீர் வராது என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே குரல் கொடுத்தும் போராடி வருகிறார்கள். மேகதாதுவில் அணை கட்டும் பட்சத்தில் கிட்டத்தட்ட 11 மாவட்டங்களுக்கு விவசாயமும் அதே போல 25 மாவட்டங்களுக்கு மேலாக குடிநீர் ஆதாரமே இல்லாத ஒரு சூழல் உருவாகும். எனவே தமிழ்நாட்டு மிகப்பெரிய வறட்சியை நோக்கி பயணிக்கும். இதன் காரணமாக மேகதாதுவில் அணை கட்டும் அந்த கர்நாடகாவின் முயற்சி உடனடியாக தடுக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் தற்போது தமிழ்நாடு அரசு கோரியிருக்கிறது. அதே போல காவிரி குண்டாறும் திட்டமான கிட்டத்தட்ட புதுக்கோட்டை, விருதுநகர் உள்ளிட்ட இந்த வறட்சி மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த தென் மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்கள் இந்த காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை நம்பியிருக்கின்றன. எனவே மிகப்பெரிய அளவுக்கு விவசாய நிலங்கள் தற்போது வரை விவசாயம் செய்ய முடியாமல் ஒரு சூழல் இருக்கிறது, குறிப்பாக நீர் ஆதாரம் இல்லாமல். எனவே இந்த காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற மத்திய அரசு நிதி ஒதுக்கிட வேண்டும் என்றும் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். தமிழகத்துடைய வெகுநாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு உடனடியாக நிதி வழங்க வேண்டும் என்றும் தற்போது கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.